உங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட தங்கச்சியா பிறந்திருக்கலாம் போல தோணுது. ஐயோ அண்ணி, என்ன நீங்க? அண்ணி வேணாம் அண்ணி. அப்புறம் இப்படி ஒரு அண்ணிய நாங்க எங்க போய் தேடுறது? அண்ணன் எங்க கூட பிறந்தவங்க, அவங்க எங்க மேல அன்பா இருக்காங்க. ஆனா அவங்க மனச நீங்க புரிஞ்சுகிட்டு நீங்களும் எங்க மேல அன்பாவும் அக்கறையாவும் இருக்கீங்க. உங்கள மாதிரி ஒரு அண்ணி உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள வெறுப்பேத்தணும்னு இப்படி எல்லாம் பேசுவாங்க போல இருக்கு. எல்லாருமே வந்துட்டாங்க. அருள் மாமாவை இன்னும் காணோம். சரி வாங்க போலாம். சரிங்க, வாங்க வாங்க போலாம். வானதி, மாமா, அருள் மாமாவும் உங்ககிட்ட கோயிலுக்கு வந்திருக்காரு தானே? அருளும் வந்திருக்கான். வானதி, என்ன கொஞ்சம் பாரேன். ஏன் மாமா? முதல்ல என்ன பாரு, உனக்கே தெரியும். வா. அருள் மாமா. ஏய் வானதி, வா. மாமா, என்ன வானதி, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எல்லாரும் வந்துட்டாங்களே, உங்களை காணுமே தான் பார்க்க வந்தேன். ஓ அப்படியா? சரி வா போலாம். அப்பா கைய விடுங்கப்பா. எதுக்கு? அப்பா எவ்வளவு நேரம்ப்பா என் கைய பிடிச்சுக்கிட்டே நிப்பீங்க? நான் தான் சொன்னேன்ல, கோயில்ல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் நான் உன் கைய புடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ என் கூடவே தான் இருக்கணும். அப்பா ஒரு 2 நிமிஷம் மட்டும் என் கைய விடுங்கப்பா. நான் இப்ப வந்துடுறேன். இரு. எங்க போற? அப்பா நந்தினி போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. நந்தினிய பார்க்க போறியா? ஆமாப்பா, நேத்து நந்தினி மேல எந்த தப்பும் இல்லப்பா. அவ என் கூட வரமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் வம்படியா அவளை கூட்டிட்டு வந்தேன். அவளையும் சேர்த்து சத்தம் போட்டீங்க. அதுல அவ ஒரு மாதிரி ஆயிட்டாப்பா. அவகிட்ட போய் ஒரு சாரி மட்டும் கேட்டு வந்துடுறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அருள், நீ இங்கே இரு. பா ஏன்பா? என்னோட அனுமதி இல்லாம நீ யாரையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்பா வெளியே 2 பேரும் தனியா பார்க்க கூடாதுன்னு தானப்பா சொன்னீங்க. இது கோவில்பா. கோவில்ல நம்ம ஃபேமிலி எல்லாரும் இருக்கிறப்ப தானப்பா பேச போறேன். போக கூடாதுன்னு சொன்னா விட்டுரு. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல. டேய் அப்பா, டேய் அறிவு இருக்காடா உனக்கு? அருள், என்னடா என்னாச்சு? குணசேகரே அந்த ஆள்கிட்ட சண்டைக்கு போறான். பெரியப்பா அவர் செதறத்தங்க உடைச்சாரு. அது என் மேல படுற மாதிரி வந்து விழுந்துச்சு. அதான் அப்பா அவர்கிட்ட கோவப்பட்டு சண்டைக்கு போயிட்டாரு. ஐயோ, உனக்கு ஒண்ணும் இல்லையப்பா? எனக்கு ஒண்ணும் இல்ல பெரியப்பா. நல்ல வேளை அருளுக்கு ஒண்ணும் ஆவல. தேங்காய் உடைக்கிறதுக்கு தான் அங்க இடம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு தேங்காவை இங்க வந்து ஏன்டா உடைக்கிற? என் பையன் மேல பட்டிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? அப்பா சாமிக்கு வேண்டிட்டு உடைச்சான், அதான் மேல படல இல்ல. ஏய் மேல படலையா? பண்ணது தப்பு, இதுல திமிரா வேற பேசுறியா? அந்த தேங்காய் மட்டும் என் புள்ள மேல பட்டிருக்கணும், உன்னை கொன்னு இருப்பேன். அடிக்காதீங்க. சுந்தரம், குணசேகரன் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் பாரு. போய் என்னன்னு போய் பாரு. எதுக்கு அடிக்கிறீங்க? என்ன தைரியம் இருக்கணும்? தேங்காய் விடுன்னு சொல்லல. என்னங்க இது? அவனை போட்டு எதுக்கு படிச்சிட்டு இருக்க? அவன் என்ன தெரிஞ்சா பண்ணா? அதான் படல இல்ல, அப்புறம் ஏன் கோவப்பட்டு இருக்க? ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டா திமிரா பேசுறானே. ஏய் டேய் குணா, நான் தான் சொல்றேன்ல, விடு. மாமா திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்க? அதான் ஒண்ணும் நடக்கல, ஏன் கோவப்பட்டு இருக்க?
நீ பண்ணது தப்பு தான் குணா. அதுக்கு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். நீ இப்படி எல்லாம் கோவப்படுற ஆள் இல்லையே. அதுவும் அடிக்கிற அளவுக்கு போயிருக்க. அப்படி என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னே தெரியல. நேத்துல இருந்தே அவர் ஒரு மாதிரியா தான் இருக்காரு. என்னன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறாரு. என்னாச்சு குணா? வேற ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. ஏன்னா இப்படி பொசுக்குன்னு கை நீட்டுறாள் நீ கிடையாதியா. மீறி கை நீட்டுறேன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையப்பா. என்ன தம்பி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அருள் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்குங்கிற கோவத்துல தான் அந்த பையனை அடிச்சிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி வாங்க போலாம். அருள், ஏய் குணா, அருள், என்ன ஆச்சு? அருள், 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 எங்க போனா இவன்? இங்கதானுங்க இருந்தா. எங்க போனான்னு தெரியலையே. அதுக்குள்ள எங்க போனா? டேய் நீ ஏன் இவ்வளவு பதற? அவன் என்ன சின்ன குழந்தை? இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். நீ வா. இல்லண்ணே, நீங்க போங்க, நான் வரேன். சரி வாங்க. அருள் ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. சூழ்நிலை தெரியாம நடந்துக்கிறானே. எங்க போனான்னு தெரியலையே. இப்ப எங்க போய் அவனை தேடுவேன்?